வணக்கம். நான் உங்க கிறிஸ்பா. இன்னைக்கு நம்ம ஒரு வடை ரெசிபி தாங்க பார்க்க போறோம். நல்லா கிறிஸ்பியாவும் கிரன்ச்சியாவும் இருக்கும். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு கப் ஜவ்வரிசி எடுத்துக்கோங்க. அதை 3 to 4 hours ஊற வச்சுட்டு தண்ணி எல்லாம் வடிச்சிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வறுத்துட்டு தோல் நீக்கின வேர்க்கடலையே ஒன்றுக்கு பாதியாக இடிச்சிட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம். இருக்கட்டும். இப்போ 2 வேக வச்சு ஸ்மாஷ் பண்ண உருளைக்கிழங்கு ஜவ்வரிசி கூட சேர்த்துக்கலாம். 2லேருந்து 3 நறுக்கின பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் ஓமமை நல்லா கசக்கி சேர்த்துக்கலாம். பொடியை நறுக்கின கைப்பிடி அளவு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கூட இடிச்ச வேர்க்கடலையும் தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இப்போ நான் காட்டுற மாதிரி உருண்டை பிடிச்சி வடை மாதிரி தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பொரிச்சிடலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் கொஞ்சம் கொஞ்சமாக பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் போல் பொரிஞ்சதும் ஒட்டி இருக்க வடையெல்லாம் பிரிச்சிடலாம். முழுமையாக வெந்ததும் பபிள்ஸ் எல்லாம் அடங்கினதும் எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான கிறிஸ்பியான ஜவ்வரிசி வடை ரெடி. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை காமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.